வணக்கம். ஒரு பூமி தண்ணியே இல்லாம காஞ்சு போனா என்ன ஆகும்? அங்க ஒரு சின்ன நட்பு, ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? வாங்க, அப்படி ஒரு அழகான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு வறண்ட நிலத்துல தான். நினைச்சு பாருங்க, பல வருஷமா ஒரு சொட்டு மழை கூட பெய்யாத ஒரு கிராமம். பூமி எல்லாம் வெடிச்சு போயிருக்கு. மரம் எல்லாம் பட்டு போய் நிக்குது. ஏன், ஒரு பறவையோட சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஒரு திகிலான அமைதி அங்க இருக்கு. அந்த கிராமத்துல அன்புன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட ஒரே கேள்வி, ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து அவன் கேக்குற ஒரே கேள்வி இதுதான்: எப்ப மழை வரும்? எப்ப நம்ம ஊரு மறுபடியும் பச்சை பசேல்னு மாறும்? அவனோட இந்த ஏக்கம்தான் நம்ம கதையோட ஆரம்பமே. சரி, இப்போ கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அன்போட உலகத்தையும் அவனோட அந்த ஏக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அன்பு அவனோட தாத்தா கூட தான் அந்த ஊர்ல இருந்தான். அவனோட பார்வை எப்பவும் அந்த காஞ்சி போன நிலத்தையே தான் சுத்தி சுத்தி வரும். ஒரு காலத்துல செழிப்பா இருந்த அதே இடம்தான், ஆனா இப்ப பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா அந்த சோகமான அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விருந்தாளி நேரா வானத்துல இருந்து வந்து இறங்குறான். சரியா ஒரு நாள் ராத்திரி அன்புவோட வீட்டுக்கு பின்னால வானத்துல இருந்து பயங்கர பிரகாசமா ஒரு ஒளி வேகமா வந்து விழுது. அந்த மொத்த கிராமத்தோட அமைதியே அதனால குழஞ்சு போச்சு. அங்க வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜிப்போன்னு பேருள்ள ஒரு குட்டி அழகான ஏலியன். பாவம், அதோட ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் ஆனதால இங்க லேண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருந்துச்சு. இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. பயந்து போயிருந்த ஜிப்போ கிட்ட அன்பு ரொம்ப மெதுவா அன்பா போறான். தண்ணிக்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டியும் அதோட பகிர்ந்துக்கிறான். பாருங்க, அந்த சின்ன கருணை தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத நட்பை உருவாக்குச்சு. கடைசியில ஜிப்போ மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடங்குறதுக்கும் அன்பு தான் உதவி செஞ்சான். அன்பு செஞ்ச இந்த உதவிக்கு பதிலா ஜிப்போ ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பரிசு கொடுக்குது. சொல்லப்போனா அதுதான் இந்த கதையோட முக்கியமான விஷயமே. ஜிப்போ கிளம்புற நேரத்துல அன்புவோட கையில குட்டியா நீல நிறத்துல பளபளன்னு ஒரு மேஜிக் விதைய கொடுக்குது. பார்க்கவே அவ்ளோ அழகா பிரகாசமா இருந்துச்சு அது. ஆனா இது ஒன்னும் சாதாரண விதை இல்ல. ஜிப்போ சைகையிலேயே புரிய வைக்குது, இந்த விதை தண்ணில வளராது, இதுக்கு தேவையானது அன்பும் சந்தோஷமும் மட்டும்தான். சோகத்தாலேயோ கண்ணீராலேயோ இது வளராதுன்னு சொல்லுது. இன்னொரு விசித்திரமான கண்டிஷன் இல்லையா? அன்பு அந்த விதைய நிலத்துல நடுறான். இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடே, தண்ணியே இல்லாத இந்த ஊர்ல போய் விதைய நடுறியே, இது எப்படிடா வளரும்னு சிரிக்கிறாங்க. அவங்க கேட்டது ஒரு விதத்துல சரிதான்னாலும் அன்போட நம்பிக்கை அதையெல்லாம் விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆனா அன்பு எல்லாம் கூட கண்டுக்கல. அவன் தளரவே இல்ல. தினமும் அந்த விதைகிட்ட போய் சந்தோஷமா பாட்டு பாடுவான், நல்ல நல்ல கதைகளை சொல்லுவான். தன்னோட முழு அன்பையும் நம்பிக்கையும் அந்த ஒரு வித மேல கொட்டினான். அன்போட இந்த விடாமுயற்சி வீண் போகல. அவனோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தி காட்டுச்சு. வாங்க, கதையோட கிளைமேக்ஸை இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. அன்பு பாட பாட அந்த மேஜிக் விதை மெதுவா முளைக்க ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே அது கண்ணுக்கு முன்னால கிடுகிடுன்னு வளர்ந்து ஒரு பிரம்மாண்டமான மரமா மாறுது. ஆச்சரியமா அந்த மரம் வந்த உடனே வானத்துல மேகமெல்லாம் கூடி சடசடன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆமாங்க, அந்த காஞ்சு போன நிலத்துல இருந்து ஒரு ராட்சச மரம் வளர்ந்து நிக்குது. அது அன்போட நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய சின்ன மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா நிக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த மரத்தோட இலைகள்ல இருந்து பனித்துளி மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணி காஞ்சி போயிருந்த பூமிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த கிராமம் முழுசும் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் செடி கொடி பூக்கள்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. பறவைகளோட சத்தம் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த வறண்ட பூமி ஒரு அழகான சோழவனமா மாறிப்போச்சு. இதுலேருந்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைச்சுது. ஒரு செடி வளர வெறும் தண்ணி மட்டும் முக்கியமில்ல, அன்பும் நம்பிக்கையும் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பு மெதுவா வானத்தை பார்த்து தன்னோட நண்பன் ஜிப்போக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொன்னா. பாத்தீங்களா, இந்த கதை நமக்கு எவ்ளோ பெரிய ஒரு உண்மைய சொல்லுதுன்னு. அன்போட நம்பிக்கை ஒரு காஞ்சி போன நிலத்துல ஒரு மரத்தை வளர்த்து ஒரு கிராமத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை எதை வளர்த்துட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.